அண்ணன் தம்பியை பிரிக்கிறாங்க, உடன்பிறவை பிரிக்கிறாங்க. ஜப்பான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் மீள் குடியேற்றம் பண்ணும்ல, ஒரு ஊர்லேருந்து வெளியேற்றுறீங்கன்னா அவனை போய் எடுத்து செட்டில் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கீங்க, அண்ணன் தம்பிக்கு 3 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊரில் போய் செட்டில் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு இழப்பீடு கேட்பாங்க. இவங்கெல்லாம் பிரித்து பிரித்து வெளியே போட்டோம்னா, நீ போய் வேலையை பாரு, நீ போய் வேலையை பாரு, நீ போய் வேலையை பாரு, பிரித்து பிரித்து போட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு எதிராக போட மாட்டாங்க, அதை பிரித்து பிரித்து எழுந்துருவாங்க சொல்லி முடிவு பண்ணி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, பிள்ளைகளை அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சியை பிரித்து வேற ஒரு ஊர் போடுறாங்க. அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, கூடங்குளம் போராட்டம் நடைபெற்ற போது இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சோம். இன்னை வரைக்கும் கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் அணுக்கழிவுகளை என்ன செய்ய போகிறோம் என்று இந்திய அரசாங்கம் இந்த வரை தெரியல. நீங்கள் குண்டு செய்ய முடியாது, சட்டப்படி குண்டு செய்ய முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒப்பந்தம் என்பது மக்கள் பயன்பாட்டுக்கான ஒப்பந்தம், சிவிலியன் அக்ரிமெண்ட். நீங்கள் கல்பாகத்தில் குண்டு செய்யலாம், செய்கிறாங்க செய்யலை, பட் கல்பாகத்தில் குண்டு செய்யலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கீழே வந்து அதை நீங்கள் சர்வதேச அணுசக்தி மூவ்மெண்ட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கூடங்குளம் என்பது மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட மின்சாரம் உற்பத்தி பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று சர்வதேச அளவில் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அப்போ அங்கே இருக்கின்ற அணுக்கழிவுகளை எடுத்து போய் நீங்கள் குண்டு செய்ய முடியாது. முதல் விஷயம். சரி, என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு தெரியாது. இது நாங்கள் சொல்ல, ஒன்றிய அரசாங்கம் அணுசக்தி துறை நாங்கள் பூவலை சார்பில் போடப்பட்ட வழக்கில் அதை என்ன செய்ய முடியும் என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. நாங்கள் இப்போதைக்கு அந்த அணு உலைக்குள்ளே வச்சிருப்போம். இந்தியாவிற்கான ஆழ்நில அணு உலை கருவூலம், டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி இன்னும் அமைக்கப்படலை. அதை அமைச்சு அதில் கொண்டு வைப்போம்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அஃபிடேவிட் போட்டுச்சு. அப்போ அணு உலை இயங்க ஆரம்பிச்சு 2013 ஆச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. 2013 இயங்க ஆரம்பித்த அணு உலை 13 ஆண்டுகள் 2026 ஆயிடுச்சு. இந்த 13 ஆண்டுகளில் கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் அணுக்கழிவுகள் என்னதாக சேமிக்கப்படுகின்ற என்கிற தகவல் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. என்ன பண்றாங்க, எப்படி ஸ்டோர் பண்றாங்க என்கிற தகவல் யாருக்கும் தெரியாது. நீங்க தேடி கேட்க முடியாது. அது இப்ப சாந்தி ஆக்ட் வந்த பிறகு, சாந்தி பில் வந்த பிறகு யாராலும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. அரசு தான் போகணும். அரசு போறதில்லை. அப்ப இது குறித்த விஷயங்களை மக்களாகிய நாம் தான் கேள்விக்குட்படுத்த வேண்டும்.